வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப செலவுகள் என்பது இப்பொழுது அதிகரிக்கக்கூடும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். எந்த ஒரு பணத்தையும் எந்த ஒரு விஷயங்களையும் உடனே செலவழித்து விட்டு அதை எப்படி அடுத்து நம்மளுடைய கைகளுக்குள் கொண்டு வருவது என்று தெரியாமல் நீங்கள் திக்கி திணறுவதற்கு முன்பாக பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், பணத்தை எந்த இடத்தில் வைத்தால் பத்திரமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. உங்களுடைய வருமானங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்பாராத குடும்ப செலவுகளும் சுபகாரிய செலவுகளும் அல்லது மருத்துவ செலவுகளும் இப்பொழுது திடீரென பூதாகரமாக வந்து உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பிறக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. கையில காசு இல்லையே, இந்த செலவுகளை எப்படி சமாளிக்க போகிறோம்ங்கிற பயம் உங்களுடைய கண்களில் தூக்கத்தை கூட கெடுத்திருக்கலாம். இந்த விதமான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளை சமாளிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஜோதிடம் உங்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கை செய்யுது. இனிமேல் வரக்கூடிய வருமானத்தை ஆடம்பரமாக செலவு செய்யாமல் முறையாக திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் என்று. வீண் செலவுகளை கரராக கட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய செலவுகள் நெருக்கடியிலிருந்து நீங்கள் சுலபமாக தப்பிக்கலாம். அதற்கான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை செலவழிப்பது என்பது யாராலையும் முடியும். ஆனால் அதனை சேமிப்பது என்பது ஒரு கடினமான விஷயம் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் நீங்கள் பொறுமையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றம் என்பதை தேடி கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களை, வாழ்க்கையில சில வெற்றிகள் உடனடியாக கிடைக்காது. சில விஷயங்களுக்கு நேரங்கள் என்பது தேவைப்படும். நீங்கள் பல முயற்சிகளை செய்தும் உடனடியான பலன் என்பது கிடைக்காமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கலாம். என்னுடைய முயற்சிக்கு ஏன் இன்னும் பலனானது கிடைக்கவில்லை என்ற கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு விதை விதைத்த உடனே மரமாக மாறாது. அதற்கு காலங்களும் பொறுமைகளும் தேவைப்படும் என்பதை நீங்கள் கொஞ்சமாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் உங்களுடைய உழைப்புக்கும் சரியான நேரங்கள் என்பது நிச்சயமாக தேவைப்படலாம். தனுசு ராசி என்பர்களை, அவசர முடிவுகளை சில நேரங்களில் நம்முடைய நல்ல வாய்ப்புகளை கூட பாதிக்கலாம். அதனால இந்த காலத்தில் நீங்கள் அமைதியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவது என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் சனி பகவான் தாமதத்தை கொடுத்தாலும் நிலையான பலனை தருபவர் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பப்படுகிறது. எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல விதமான சில விஷயங்களை தேடி கொடுக்கும். நீங்கள் சந்தித்த காத்திருப்புகள் வீணானவைகளாக இருக்காது. அவை உங்களை இன்னும் வலிமையானவராகவும் அனுபவம் உள்ளவராகவும் நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான சில காரியங்களையும் நீங்கள் செய்து பாருங்கள். அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நன்மைகளும் பொன்னான நேரங்களும் இப்பொழுது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போது வந்துவிட்டது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயரக்கூடிய ஒரு தருணங்களும் ஒரு சில விஷயங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் குறைய ஆரம்பிக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் என்பது உண்டாகி உங்களுடைய குடும்பங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக வந்து தேடி கொடுப்பார்கள். குடும்பத்தில் ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே பிறக்கும். உலகமே என்னை எதிர்த்தாலும் இத்தனை நாட்களாக என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்த என் குடும்பமாவது என் கூட இருக்கக்கூடாதான்னு நீங்கள் ஏங்கிய காலங்கள் உண்டு. தனுசு ராசிக்காரங்களை, இது உண்டா இல்லையா என்பதை நீங்களாவது கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாருமே நம்மளை வந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய குடும்பமே என்னை மன்னிக்காமல் அவர்களும் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்களே என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஏக்கத்திற்கு இப்பொழுது
ஒரு நல்ல மருந்து கிடைக்கப் போகுது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நேர்மையான குணத்தையும் உங்களுடைய நியாயத்தையும் புரிந்து கொண்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய சொந்த பந்தங்களும் உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்க போகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே பிறந்துவிடும். நீ தைரியமாக அடியெடுத்து வை, நாங்க உனக்கு பின்னாடி இருக்கோம்னு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தைகளும் ஆதரவுகளும் உங்களுக்குள்ள ஒரு இமயமலை போன்ற தைரியத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாக்கி அது உங்களுடைய வாழ்க்கையவே மென்மேலும் அழகாகவே மாற்றி கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் உதவியோடு குடும்பத்தின் சப்போர்ட்டோடு எந்த ஒரு செயலையும் தொடங்கி வந்தீர்களோ எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்தாலும் அதற்கான ஒரு பலம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் காலங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்க போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். முன்னேற்றம் என்பதை தேடி கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களை, வாழ்க்கையில சில வெற்றிகள் உடனடியாக கிடைக்காது. சில விஷயங்களுக்கு நேரங்கள் என்பது தேவைப்படும். நீங்கள் பல முயற்சிகளை செய்தும் உடனடியான பலன் என்பது கிடைக்காமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கலாம். என்னுடைய முயற்சிக்கு ஏன் இன்னும் பலனானது கிடைக்கவில்லை என்ற கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு விதை விதைத்த உடனே மரமாக மாறாது. அதற்கு காலங்களும் பொறுமைகளும் தேவைப்படும் என்பதை நீங்கள் கொஞ்சமாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் உங்களுடைய உழைப்புக்கும் சரியான நேரங்கள் என்பது நிச்சயமாக தேவைப்படலாம். தனுசு ராசி என்பர்களை, அவசர முடிவுகளை சில நேரங்களில் நம்முடைய நல்ல வாய்ப்புகளை கூட பாதிக்கலாம். அதனால இந்த காலத்தில் நீங்கள் அமைதியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவது என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் சனி பகவான் தாமதத்தை கொடுத்தாலும் நிலையான பலனை தருபவர் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பப்படுகிறது. எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல விதமான சில விஷயங்களை தேடி கொடுக்கும். நீங்கள் சந்தித்த காத்திருப்புகள் வீணானவைகளாக இருக்காது. அவை உங்களை இன்னும் வலிமையானவராகவும் அனுபவம் உள்ளவராகவும் நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான சில காரியங்களையும் நீங்கள் செய்து பாருங்கள். அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நன்மைகளும் பொன்னான நேரங்களும் இப்பொழுது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போது வந்துவிட்டது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயரக்கூடிய ஒரு தருணங்களும் ஒரு சில விஷயங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் குறைய ஆரம்பிக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் என்பது உண்டாகி உங்களுடைய குடும்பங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக வந்து தேடி கொடுப்பார்கள். குடும்பத்தில் ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே பிறக்கும். உலகமே என்னை எதிர்த்தாலும் இத்தனை நாட்களாக என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்த என் குடும்பமாவது என் கூட இருக்கக்கூடாதான்னு நீங்கள் ஏங்கிய காலங்கள் உண்டு. தனுசு ராசிக்காரங்களை, இது உண்டா இல்லையா என்பதை நீங்களாவது கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாருமே நம்மளை வந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய குடும்பமே என்னை மன்னிக்காமல் அவர்களும் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்களே என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஏக்கத்திற்கு இப்பொழுது ஒரு நல்ல மருந்து கிடைக்கப் போகுது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நேர்மையான குணத்தையும் உங்களுடைய நியாயத்தையும் புரிந்து கொண்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய சொந்த பந்தங்களும் உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்க போகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே பிறந்துவிடும். நீ தைரியமாக அடியெடுத்து வை,
நாங்க உனக்கு பின்னாடி இருக்கோம்னு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தைகளும் ஆதரவுகளும் உங்களுக்குள்ள ஒரு இமயமலை போன்ற தைரியத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாக்கி அது உங்களுடைய வாழ்க்கையவே மென்மேலும் அழகாகவே மாற்றி கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் உதவியோடு குடும்பத்தின் சப்போர்ட்டோடு எந்த ஒரு செயலையும் தொடங்கி வந்தீர்களோ எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்தாலும் அதற்கான ஒரு பலம் என்பது உங்களுடைய வாழ்க்கை